ஹாய் வெல்கம் டு Revas. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலிமர் கிளே யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் வந்து SPC பிராண்டில் இருக்கிற பாலிமர் கிளே எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்டில் வாங்கினாலும் சரி, அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம பேக் பண்ணுறதுன்னு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இந்த கிளே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷனில் நீங்கள் இதை செய்யலாம். ஏதாச்சும் லைட் கலரில் இருக்கிற பாலிமர் கிளே வாங்கிட்டு விருப்பமான கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து கூட நம்ம நிறையா கலரில் நம்ம உருவாக்கிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பிளைனாக இருக்கிற கிளிப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். உங்ககிட்ட டிக்டாக் கிளிப் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் பின்னில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலர் கிளே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம ரோல் பண்ணும்போது எல்லா சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து திக்காகவும் இன்னொரு சைடு வந்து தின்னாகவும் இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பேக் ஆகிறதும் கரெக்டாக பேக் ஆகாது. இப்போ வந்துட்டு நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அந்த கிளிப் வந்து 8 சென்டிமீட்டருக்கு இருந்துச்சு. அதனால ஸ்கேல் யூஸ் பண்ணி 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கிவ்அவே பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நான் இந்த கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒயிட் கலரில் பாலிமர் கிளே எடுத்துகிட்டு இதில் வந்து கிளே கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 4 பூ மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி செய்கிறது மட்டுமே பிடிச்சிருந்ததுன்னா அப்படி நீங்கள் செய்யலாம். இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன லீவ்ஸ் கூட நீங்கள் இதுக்கு பக்கத்தில் வைக்கலாம். இந்த ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து மேல் பக்கம் ஒன்று கீழ்ப்பக்கம் ஒன்று இருக்கிற மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி நான் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு ஃப்ளவர் வந்து பெருசாகவும் அடுத்தடுத்த ஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃப்ளவர்ஸோட சென்டரில் மட்டும் எல்லோ கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சுட்டேன். இப்போ இந்த கிளிப்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு அடுத்தடுத்த கிளிப் நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வயலட் கலர்லையும் ஒயிட் கலர்லையும் பாலிமர் கிளே எடுத்திருக்கேன். இப்போ 2 கலர்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லைட் வயலட் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த 3ஐயுமே நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு மெலிசான ரோப் மாதிரி நான் வந்து இதை இந்த மாதிரி கையாலேயே ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 3 பீஸையுமே நம்ம இதே மாதிரி செஞ்சிடலாம். செஞ்சுட்டு நம்ம முடியில் எப்படி நம்ம ஜடை பின்னுவோமோ அந்த மாதிரி இதை மாற்றி மாற்றி வச்சு நம்ம இதில் பின்னி விட்டுக்கலாம். ரொம்பவும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இதை சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி பின்னி விட்டதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து அந்த சப்பாத்தி ரோலர் மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு நல்லா ரோல் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் கேப் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை பின்னி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த கிளே வந்து ஏர் ட்ரை கிளே மாதிரி கிடையாதுங்க. வெளியில் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ட்ரை ஆகாது. ஆனால் தூசி அழுக்கு இந்த மாதிரி பட்டுரும். அதுக்காக இது ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ நம்ம வந்து மீதி இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து இதை நல்லா ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம செய்கிறதுனாலும் செய்யலாம். இல்லைனா ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சைடில் மட்டும், அதாவது ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த டிசைன் பண்ணிக்கிறேன். இதை செஞ்சதுக்கப்புறம் இதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த கிளிப் மேலே வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து 2வது கிளிப் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த கிளிப் செய்யும்போது மீதி இருந்த கிளே எடுத்து அதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஒரு சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் மூடி வச்சு கட் பண்ணிட்டேன். மீதி 2 சர்க்கிள் வந்து ஃபெவிகம் பாட்டிலோடைய மூடி இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு 2 சர்க்கிள் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒயிட் கலரில் பிளைனாக இருக்கிற பாலிமர் கிளே எடுத்து அதை ரோல் பண்ணிவிட்டு கிளிப்போட அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த கிளிப்புக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் நம்மளோட தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணோம்ல அந்த இடத்த வந்து பிளைனாக விட்டுட்டு இதை வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போது நடுவில் பெரிய சர்க்கிளும் 2 சைட்லேயும் சின்ன சின்ன சர்க்கிளும் ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி 2 சைட்லேயும் ஒட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய சர்க்கிளில் ஒரு குட்டி சர்க்கிள் ஒன்று கட் பண்ணி ஒட்ட வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த 5 டிசைனில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். 5 டிசைனுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போது ஒயிட் கலரில் பாலிமர் கிளே எடுத்துகிட்டு அதை வந்து ரோல் பண்ணிக்கிறேன்.
இதை ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரௌன் கலர் பாலிமர் கிளே எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக நான் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். இதை வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து இந்த ஒயிட் ப்ரௌன் காம்பினேஷனில் தான் செய்யணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒட்ட வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே, அதாவது நம்ம வந்து ப்ரௌன் கலரில் குட்டி குட்டியாக ஒட்ட வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலேயே ஒயிட் கலரில் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணணும். இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ரோலர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி நம்ம ரோல் பண்ணிக்கணும். இப்படி ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஷேப்பில் கட் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி க்ளே கட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம். இல்லைனா டைமண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு நான் ஒரு சைடை வந்து சாதாரணமாக கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடை வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட போகிறேன். இந்த ஹேர் கிளிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இதை இப்படியே செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா சிலருக்கு வந்து டிசைன் பிடிச்சிருக்கும், கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நினைப்பீங்களா இருக்கும். சிலருக்கு வந்து கலர் பிடிச்சிருக்கும், டிசைன் பிடிச்சிருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஹோம்மேடாக செஞ்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து 4 கிளிப் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். 5ஆவதாக ஒரு கிளிப் செய்ய போகிறோம். இது வந்து நான் மீதி இருக்கிற கிளே வந்து எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த 5ஆவதாக இருக்கிற இந்த ஹேர் கிளிப்பை செய்யும் போதே ஓவன் வந்து 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு பிராண்ட் பாலிமர் கிளேலையும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வாங்கியிருக்கிற பாலிமர் கிளேல எந்த டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ஹேர் கிளிப்புக்கு பேக் பண்ணுறதுமே ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு வந்து பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஓவனை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துருங்க. அந்த 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வளைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொன்னால் அதே அளவுக்கு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து இது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒட்டும் போது கரெக்டாக இருக்காது. இப்போ ஒரு அலுமினியம் பிளேட்டில் பட்டர் பேப்பர் விரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே கிளிப்காக செஞ்சு வச்சுருக்கிற கிளே எடுத்து நம்ம இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பின்பக்கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கிளிப்பில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 செகண்ட் வந்து நம்ம நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஒட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கிளிப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே ப்ளைனாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலே ஸ்ப்ரே வார்னிஷ் கொடுக்க போகிறேன். பாட்டிலில் இருக்கிற வார்னிஷாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வார்னிஷ் வாங்கும்போது மேட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க, கிளாஸி டைப்பில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ஹோம்மேட் ஹேர் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.